ரொம்ப நாள் பிளான் பண்ண ஒன்று இன்றைக்கி தான் வந்து நிறைவேறுது. இந்த சோளம், கம்பு இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி மாவை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை பலகாரம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு உண்டான நேரமே கிடைக்கல. மிளகா மல்லிலாம் வாங்கி 2 வாரம் ஆகுது காய வச்சு, அதுவும் அரைக்க முடியல. இன்றைக்கி 2 நாளாக வந்து மிளகா மல்லியை நல்லா காய வச்சு எடுக்கிறேன். ஆனால் அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி வந்து 3வது நாளாக காய வச்சு மிளகாலாம் நல்லா காஞ்சி மொடன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் பதம். அப்படியே ஒடிச்சா 2ஆக உடைய டப்புன்னு சத்தம் கேட்கும். மிளகாலாம் நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசி எடுத்து வச்சுக்கிறேன் 1 கிலோ போல். அரைச்சிட்டு வந்து கோலம் போடுறதுக்கு கோலம் மாவில் காலி ஆகிடுச்சா, அதனால் வந்து பச்சரிசியும் அப்படியே போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ரேஷன் பச்சரிசி அதை வந்து தனியாக ஒரு சாக்கு பையில் போட்டுட்டு மிளகா மல்லியெல்லாம் வந்து சல்லடையில் போட்டு அப்படியே சலித்து முறம் வச்சு நமக்கு புடைக்க தெரியாது. அந்த காலத்தில் இருக்க பாட்டி அவங்களாம் வந்து நல்லா அழகாக நோம்பி புடைப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியல, நோம்பவும் தெரியாது, புடைக்கவும் தெரியாது. அதுக்கு பதிலாக இந்த சல்லடையிலே போட்டு சலித்தோன்னா அதில் இருக்கிற இந்த மண் தூசெல்லாம் வந்துடும். மேலே ஏதாச்சும் கொஞ்சம் குப்பை பெருசாக அதுமாதிரி இலை காம்பு அதுமாரி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் சலித்து பக்கெட்டில் போட்டுட்டேன். எப்பயும் நான் வந்து மிளகா மல்லி இந்தமாரி சல்லடையில் தான் போட்டு சலிப்பேன். அது வந்து ஒரு மன நிறைவு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு. புடைக்கவும் நோம்பவும் தெரியாது. அதனால் சல்லடையில் சலிச்சிட்டா மண் கல்லுலாம் எதுவும் இருக்காது, எல்லாமே அந்த ஓட்டை வழியாக இறங்கிடும். மிளகா மல்லியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பக்கெட்டில் போட்டு மூடியாச்சு. 1/2 கிலோ மிளகா, 2 கிலோ மல்லி, மற்ற ஜாமான்லாம் 100 மக்காச்சோளம். இதையும் வந்து ஒரு 20-30 கதிர் இருந்தது. அதை எல்லாத்தையும் தனித்தனியாக சோளமாக உதிர்த்து இப்போ காய வச்சு டப்பாவில் போட்டுட்டேன். இது வந்து ஒரு 2 கிலோ இருக்கும். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காலி பண்ணிவிட்டு அடுத்ததாக மீதி சோளத்தை உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது கம்பு வானலில் போட்டு நல்லா இந்தமாரி பொரிய வர மாரி பூவாக வர நல்லா வறுத்து அதையும் வந்து புடச்சி எடுத்து வச்சுட்டேன். கம்பு, சோளம், மிளகா மல்லி, அரிசி எல்லாமே ரெடி ஆகிடுச்சி. மணி 6:30 ஆகிடுச்சி இதை சுத்தம் பண்ணவே. பக்கத்து தெருவில் தான் ரைஸ் மில் இருக்கா, அதனால் எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அரிசியும் கம்பு மாவும் அரைச்சி கொடுத்துட்டாரு, சோள மாவும் அரைச்சி கொடுத்துட்டாரு. அரிசி மாவு கோலம் விடுறதேன், அதனால் அதை ஆற வைக்க வேணான்னு அப்படியே சாக்கு பையிலே வச்சுட்டு கம்பு மாவையும் சோள மாவையும் மட்டும் ஒரு ட்ரேயில் ஆற வச்சுட்டேன். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் வந்து அவர் மிளகா மல்லி போட்டு அரைச்சி கொடுத்தாரு. அதை இன்னொரு ட்ரேயில் போட்டு ஆற வச்சுட்டு எல்லாமே வந்து ஆறணும். அப்படியே சூடாக எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மாதிரி அப்படியே கருத்து போய்டும்னு சொல்லுவாங்களே, அதனால் வந்து எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு சோள மாவு பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா கடலை மாவு மாரி இருக்குது பார்க்க, நல்லா கலராக. என்னுடைய இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்தவங்களுக்கு நன்றிகள் பல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.